வெல்கம் டு கே காம்பிட். இந்தியன் பாலிட்டி சீரியஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்போட ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வழக்குகள் பற்றி பேசுவோம். அந்த வழக்குகள்லாம் என்னென்ன அப்படின்றத விவரித்து பற்றி பேசுவோம். சரியா? கவனி. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்ட்ரின், அடிப்படை கோட்பாடு. முதல்ல இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்த அடிப்படை கட்டமைப்பில் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடக்ட்ஸ் த கோர் வேல்யூஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இங்கே இருக்கிற முக்கியமான கோர் வேல்யூஸ்னால் இம்பார்ட்டன்ட், அது ஃபுல்லாக இதை பாதுகாக்குது. பார்லிமெண்ட் கேனாட் சேஞ்ச் த பேசிக் ஸ்ட்ரக்சர் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை கட்டமைப்பில் பாராளுமன்றம் எந்த ஒரு திருத்தங்களும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் மாற்றி அமைக்கலாம் ஒரு சில விஷயங்களை. ஏற்கனவே இருந்த விஷயங்களை திருத்த முடியாது. அதுக்கு சான்றாக சொல்லப்பட்ட வழக்கு தான் இந்த கேசவானந்த பாரதி கேஸ். ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசவானந்த பாரதி தான். இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்த டேட்டும் திரும்பவும் சொல்கிறேன், 24/4/1973. 24/4/1973 மிக 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 முக்கியமான வழக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்புகளை எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சட்ட திருத்தமும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இது. ஆரிஜின் ஆஃப் டாக்ட்ரின், இந்த கோட்பாடோட தோற்றம் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க. கோலக்நாத் கேஸ் 1967. நோ அமெண்ட்மெண்ட்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 67 ஜட்ஜ்மெண்ட். கோலக்நாத்ன்றவர் யாருன்னா ஒரு பெரிய ஜமீன்தார். அதான் கோலக்நாத் கேஸ். அவரோட பேரையை வச்சிட்டாங்க, அவர் தான் போட்டார். அடுத்து 24வது சட்ட திருத்தம் 1971 படி பார்லிமெண்ட் பவர் டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் ஒரு சில அடிப்படை உரிமைகள்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது சட்ட திருத்தம் தான் 24வது சட்ட திருத்தம் 1971. கேசவானந்த பாரதி கேஸ் அதே தான். நீ கான்ஸ்டியூஷன் என்ன மாற்றலாம் மாற்றிக்கோ, ஆனால் பேசிக் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதில் நீ எதுவுமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வழக்கு. இப்போ கோலக்நாத் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோலக்நாத் வந்து அடிப்படை உரிமையின்படி 1961 1961 நில சட்டத்தின்படி இந்த ஜமீன்தார்கிட்ட வந்து நிறைய நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு மேலே நான் வச்சிருந்தேன், என்னோட நிலங்களை அரசு அபகரிக்குதுன்னு போட்ட வழக்கு தான் இந்த கோலக்நாத் வழக்கு 1967. 73 கேசவானந்த பாரதி. அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மைல் ஸ்டோன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்போட ஒரு மைல்கல் அப்படின்னா இந்த வழக்கு தான். கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பின் முக்கிய அம்சங்கள். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்போட ஒரு உச்ச நிலை இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சாவர்னிட்டி, இறையாண்மை. டெமோக்ரஸி, ஜனநாயகம். ரிபப்ளிக், குடியரசு. சாவர்னிட்டி அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிஸ்டர் ஜீன் போடின். ரிபப்ளிக், ரெஸ் பப்ளீசியா அப்படின்ற சிவிக் வேர்ட்லேருந்து எடுத்தோம். ரெஸ் பப்ளீசியா. டெமோக்ரஸி, குடியரசு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு டேர்மு. செக்யூலரிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் மதச்சார்பின்மை. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், செக்யூலரிசம் அப்படின்ற வார்த்தை வந்து January 26, 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எப்போ சொல்லிட்டாங்கன்னா லேட்டர் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 லேட்டர் ஆட் பண்ணாங்க. ஸோ மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தை வந்து லேட்டராக தான் ஆட் பண்ணாங்க. வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், எஸ், ஒரு மாநிலத்துக்கான நில அரசை கொடுக்குது. இதுக்கான ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 36. இது எல்லாமே வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் தான். 12, 36 இது எல்லாமே வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். அடிப்படை கட்டமைப்பு முக்கிய அம்சங்களை தொடர்ச்சியை பாருங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறு ஆய்வு. ஆர்டிகல் 13 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரச்சனை வந்து ரிவ்யூ பண்ணுறது. அண்ட் 133, 37 ஜுடிஷியல் ரிவ்யூ. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறை சுதந்திரம். எஸ், நீதித்துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்து பாருங்க, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இந்த கோட்பாடை சொன்னவர் யாருன்னா ஏவி டைசி. அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம் இவரை.
ஏவி டைசி. இன்னொரு விஷயம் இருக்கு, ஏவி டைசி அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஏவி டைசி ரூல் ஆஃப் லாவை தான் சொன்னார். இவர் ஒரு இங்கிலாந்து காலர். ஒரு வாட்டி எக்ஸாம்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இந்தியா வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரம் ஜப்பான். ஒரு கொஸ்டினே இருக்கு. ரூல் ஆஃப் லான்ற கோட் பண்ண நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம், ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்காலேருந்து எடுத்துக்கிட்டோம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா எங்கேருந்து எடுத்துக்கிட்டோன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜப்பான். இம்பார்ட்டன்ட் கேசஸ், முக்கியமான வழக்குகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. லிமிட்டெட் பவர் டு த பார்லிமெண்ட். அதாவது பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு குறுகிய அதிகாரம் தான் கொடுப்பேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பீம் சிங்ஜி கேஸ் 1981. வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் எப்படி இருக்கணும்? சோசியோ, சமூக பொருளாதார நீதியா இருக்கிறதா கொடுக்கணும். வளங்களை அனைத்து பேருக்கும் சமமா பகிரணும், எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுக்கணும். வளங்கள், ரிசோர்சஸ் எல்லாத்துக்கும் சமமா பகிரணும். அதான் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல். அடுத்து பாருங்களேன், வாமன் ராவ் கேஸ். இது கொஞ்சம் ஃபேமஸான கேஸ். 1981ல் என்ன சொல்றாங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் April 24, 1973 ஃபாலோ த பேசிக் சிக்ஸ் ஆஃப் த டாக்ட்ரின். இந்த உமன் ராவ் கேஸ் இது கொஞ்சம் முக்கியமான கேஸ். 1981ல் என்ன சொல்றாங்கன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் April 24, 1973 இது எல்லாமே பேசிக் சிக்ஸில் ஃபாலோ பண்ணான்னு செக் பண்ண சொல்றாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், கேளுங்களேன், கவனிங்க. ஐஆர் கொஹிலோ கேஸ் 2007 இதுவும் முக்கியம். இந்த இடத்துல வந்தனால நம்ம பேசிடுறோம். ஐஆர் கொஹிலோ கேஸ் 2007 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஒரு டேர்ம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. அதை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இது வரைக்கும் 1973 ஜட்ஜ்மெண்ட்ல முன்னாடி வந்ததெல்லாம் விட்டுருங்க. ஆஃப்டர் 1973 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் தான் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்று போய் மாட்டுது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் 1994, 1995 நம்ம கையில் கிடைக்குது. அந்த ரிசர்வேஷன் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடுக்கு 69% ஒதுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, ஒரு ஸ்டேட் மினிமம் 49.5% இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ 49.5% விட நம்ம எவ்வளோ இருக்கோம், 69% இருக்கோம். அப்போ அதை ரிவ்யூ பண்ணணும்ல, அது கொண்டு வந்த கேஸ் தான் ஐஆர் கொஹிலோ கேஸ். இந்த வழக்குன்னு இல்லை, என்னென்ன வழக்கு April 24, 1973க்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுது. ஸோ தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அதில் மாட்டுது. புரியுதா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் த கார்டின் என்ன சொல்றான், ப்ரொடெக்ட்ஸ் த வேல்யூஸ். பார்லிமெண்ட் நீயா நினைச்சா அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்போ ஒரு சில கட்டுப்பாடு வைக்கிறான். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாதுன்னு சொன்ன வழக்கு தான் அந்த கேசவனந்த பாரதி வழக்கு 1973. கோட்பாடின் தோற்றம், கோலக்நாத்ன்ற ஒரு ஜமீன்தார் 1967 அவரோட நிலங்கள்லாம் அரசு கையகப்படுத்திக்கிச்சு. அந்த நிலத்தை மீக்கிறதுக்கு அவர் போறார் வழக்கு. நல்லா கவனிங்களேன், இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி பெருசா அப்படின்னு ஆர்குமெண்ட் வந்தனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் என்றைக்குமே மேலோங்கி இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 24th Amendment 1971ல் பார்லிமெண்ட் பவர் டு அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சின்ன சின்ன திருத்தங்களை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் இந்த அமெண்ட்மெண்ட். கேசவானந்த பாரதி வழக்கம் போல தான். பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பின் முக்கிய அம்சங்கள், சுப்ரீமசி உச்சநிலையானது இந்திய அரசியலமைப்பில், சாவர்னிட்டி இறையாண்மை, டெமோக்ரஸி, ரெஸ்பப்ளிஷியா. செக்குலரிசத்துக்கு ஒரு பெரிய விஷயமே சொல்லியாச்சு. செக்குலரிசம் லேட்டராக தான் ஆட் பண்ணது, 1950ல் ஆட் பண்ணவே இல்லை. அடுத்து வெல்ஃபேர், ஆர்டிகல் 12 and 36. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மாதிரி ரிவ்யூ, இது அமெரிக்காவிலேருந்து எடுத்தது. சுதந்திரமான நீதித்துறை, ரூல் ஆஃப் லா, ஏவி டைசி. மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்தை மட்டும் வச்சுட்டு மேட்ச் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் வருஷம் ரொம்ப முக்கியம். பீம் சிங்ஜி கேஸ், வாமன் ராவ் கேஸ், அதான் இந்த இடத்துல ஐஆர் கொஹிலோ கேஸ், ஒன் மோர் கேஸ் ஆட் பண்ணியிருக்கேன் 2007. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், பீமா ராவ் கேஸ், ஐஆர் கொஹிலோ கேஸ், இந்த கேஸ்லாம் பார்த்துருக்கோம்.
தேங்க்யூ.